ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு அல்லது நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது நீங்கள் எங்கேயோ ஒர்க் போயிட்டு வந்து நீங்கள் எதோ காரமாக சுவையாக நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா இந்த மீன் மேக்கரில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க. இது ஈஸியஸ்ட் வேயில் நீங்கள் வித்தின் 10 மினிட்ஸில் வந்து இது வந்து மேக் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. அதுக்கு முன்னாடி எனக்கு கைண்ட்லி ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து முக்கியமாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலிமா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, நீங்கள் ஒரு 4 பேர் இருக்கீங்க அல்லது 3 பேர் இருக்கீங்க, அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 200 கிராம் நான் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் நல்லா வந்து கொதிக்குது பாருங்களேன். ஹாட் ஆகிட்டுக்கப்புறம் வார்ம் ஆகிட்டுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த மஞ்சத்தூள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதில் இருக்கிற கிருமி வந்து அந்த கிருமி வந்து டிஸ்ட்ராய் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டோம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீல் மேக்கர் வந்து ஓரளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அந்த நிலைமையில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஓரளவுக்கு அந்த தண்ணிலாம் வடிகட்டிட்டுக்கப்புறம் வந்து அந்த மீல் மேக்கர் செப்பரேட்டாக எடுத்து நம்ம நைஃபால் நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். காய்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம குவான்டிட்டி எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரில் வார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிட்டுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தேவையான சைஸ் அளவு கட் பண்ணிட்டோம். அந்த இடையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பெரிய வெங்காயம், அதாவது பிக் ஆனியன் எடுத்துக்கணும். பிக் ஆனியன் வித்து ரெட் சில்லி அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ரை பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிட்டுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு 100 கிராம் வந்து இஞ்சி பூண்டு அதாவது வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையான காரமாக நம்மளுக்கு ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிறு மிளகாயை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்கின் மட்டும் அதை வந்து டைரெக்டாக வந்து போட்டுக்கணும். நம்மளுக்கு தேவையான ஸ்பைஸியான இந்த ஒரு ரெசிபி வந்து இந்த இந்த மிளகாய் மூலமாக தான் தரும். அதை வந்து கரெக்டாக வந்து 3 மிளகாய் வந்தால் போதும். அளவுமாரி போட்டால் நம்மளுக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கிறனால வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். மீடியமாக இருந்தாலையும் ஸ்பைஸியாக இருக்கும். இதை வந்து பாருங்கள். காய்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான டொமேட்டோ வந்து ஜஸ்ட் ஒரு 1 அப்படின்னு ஒரு விதத்தில் வந்து நம்ம டொமேட்டோ வந்து ரொம்ப ஸ்லைஸாக நம்ம வந்து நைஃப் மூலயமா நம்ம அறுத்துட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃப்ரை பண்ணுறதுல நம்மளுக்கு தேவையான ஒரு கூட்டு மசாலா வந்து இதுலேயே வந்து கிடச்சிரும். இருந்தாலும் அந்த பாட்டம் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் வாட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான இந்த கரம் மசாலா அந்த மசாலா பொடியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டாவே மேக்ஸிமம் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக வந்து வந்துடும். காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து நல்லா அந்த கிரேவி மாதிரி அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாயில் பண்ணியிருந்த அந்த மீல் மேக்கரை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதாங்க.
ஸோ காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம்னா நீங்கள் வந்து யாராருக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஹஸ்பண்டுக்காகட்டும் அல்லது உங்களுடைய கிட்ஸ்க்காகட்டும் அல்லது உங்களோட ரிலேஷன் ஆகட்டும், ஸோ இது மாதிரி ஐட்டம் வந்து செஞ்சு பார்த்துட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் மூலிமா கன்வே பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட இந்த வீடியோ வந்து எம்எல் கிரியேட்டர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.